அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமா? சுரக்காய் சாம்பார், அப்புறம் பீட்ரூட் துருவிட்டு முட்டை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று நம்ம வாங்கினோமே 35 ரூபா கொடுத்த முருங்கைக்கீரை அதுதாங்க. பொரிச்சோன்னே இத்தினோண்டு ஆகிப்போச்சு. தேங்காய் போடலை, ஏன்னா கரண்ட் இல்லை, அதனால் தேங்காய் போடலை. அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸுக்கு. சுரக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. நைட்டு செஞ்ச இட்லி மிச்சம் இருந்துச்சு. அது 65 மசாலாலாம் போட்டு சில்லி இட்லி மாதிரி பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அப்புறமா இறா வந்துச்சுங்க வாசலில், அதையும் வாங்கி தொக்கு பண்ணியாச்சு. மத்தியானம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் போச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். உடனே ஓடி போய் பக்கத்து வீடு தானே பார்ப்பீங்க. எல்லாருமே அப்படித்தாங்க, ஓடி போய் உங்களுக்கு கரண்ட் இருக்கா, உங்களுக்கு கரண்ட் இருக்கான்னு எல்லாரையும் கேட்டுட்டு வருவோம். அது வேற ஒன்றும் இல்லை, எங்கே நமக்கு மட்டும் பீஸ் அடிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு பயம்தான். இன்றைக்கி அப்படி தான் நான் சமையல் ஆரம்பிக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கரண்ட் இருக்குது, எங்களுக்கு மட்டும் பீஸ் போயிருக்குது. அப்புறம் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அதுவுமே நாங்கள் சரி பண்ணிட்டோம். அந்த நல்ல எண்ணத்தில் தான் பார்க்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் வச்சு கேசரி எப்படி செய்கிற ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டன் லிங்க் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள்.